ஆ சரி, வரட்டும். மணி 4 ஆச்சு. சரி, வர்றவங்க வரட்டும். வர்றவங்க வரட்டும். ம். சரி. எப்பொருள் ஆ, ஒரு 5 நிமிஷம் பத்தி பேசுவோம். அப்புறம் மறுபடியும் இரவு 8 மணிக்கு பேசலாம். இந்த ஒரு 5 நிமிஷம் அப்படி உட்காந்துருக்குங்க. நேரம் இருக்குங்க, பேசலாங்க ஐயா, நீங்க பேசுங்க. ஒரு அமைதியை உட்காந்துருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியை உட்காருங்க. எப்பவுமே ஒரு நாற்காலி போட்டு உட்காந்துக்கணும். சும்மா ஒரு நாற்காலி போட்டு சின்ன மேசையை வச்சுட்டோம்னா அப்படியே பேச வேண்டிய ஒரு 10 நிமிஷம். ஆனா எந்த ஒரு நாற்காலி இருக்குது அவ்வளவுதான். சின்ன ஒரு மேசையை வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான். அப்படியே எப்பவுமே ரெகுலர் இருந்துகிட்டே இருக்கு. அது தொட்டா போதும். சரி. சாதாரண பிளாஸ்டிக் சேர் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண நானும் தானே சேர்ல புக் அடிக்க வச்சிருக்கிறேனுங்க, அதுல வச்சுக்கிறேனுங்க. அவ்வளவுதான். இது அதான் நமக்கு அறிவியல் நல்லா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம பயன்படுத்திட்டு போக வேண்டியது. ஏன்னா குருகுல கல்வி என்பது ஆசிரியரை நேர்ல பார்த்து சந்திச்சு ஆசிரியர் விளக்கம் கேட்கறத குருகுல கல்வி. அது ஒழிச்சிட்டாங்க. இப்ப நாம என்ன பண்றோம், திருப்பி நாம இந்த மீடியா பயன்படுத்தி நம்ம குருகுல கல்வி கொண்டு வரோம். சரி. அப்ப குருகுல கல்விங்க பக்கத்தால இருந்து நீங்க எப்ப வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம். ராத்திரி 11 காலையில 4:15 இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம். சரிங்க. மற்றவங்க சோர்வே இப்ப எனக்கு சோர்வே வரக்கூடாது. நீங்க 12 மணிக்கு கேட்டா நான் சுறுசுறுப்பா இருக்கணும். கோபப்படக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். எதுவுமே எங்கிட்ட இருக்கப்படாது. ஒருத்தர் அப்படியே சில நேரம் அப்படியே 5 நிமிஷம் தூங்கிட்டே இருந்த ஒரு 12 உடனே பழனிவேல் கூப்பிட்டாரு. உடனே எந்திரிச்சு கோகுல கலந்துட்டாச்சு. அந்த இதே வரக்கூடாது. என்னது, இந்த சலிப்பு சோர்வு இதெல்லாம் வந்து தற்கொலைக்கு சமம். சலிப்பு சோர்வுல தற்கொலைக்கு சமம். அப்படிலாம் இருக்கவே கூடாது. அப்படிலாம் நான் தகுதியற்றவன். நான் தகுதியை வளர்த்துக்கணும். முதல்ல எனக்கு சுறுசுறுப்பா இருக்கணும். நான் சுறுசுறுப்பா இருப்பதற்காகவே என்ன பண்றேன், எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். நீங்க எந்த நேரத்திலையும் கூப்பிட்டாலும் நான் சுறுசுறுப்பா இருந்தாகணும். அதுதான் எனக்கு இருக்கிற அந்த பயிற்சி. அப்பதான் இது வளர்க்க முடியும். ஏன்னா நான்லாம் வெங்கடேசன் அப்படிதான் கத்துக்கிட்டேன் நான். அப்பதான் இந்த சாதாரண போன் வந்தது. அப்பதான் முதல் இந்த சின்ன நோக்கியா போனு, சாம்சங் போனு, அப்ப சின்னதா. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் வாங்கியிருந்தா நானும் வாங்கியிருந்தேன். திடீர்னு ராத்திரி 11 மணி கூப்பிட்டு பேசுவார். ராத்திரி 11 மணி கூப்பிட்டு பேசுவார் அப்பெல்லாம். இதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு சொல்றேன்னா, அவர் நினைக்கிறதுல என்கிட்ட பேசுவார். ஆனா அவர் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது. இந்த 220ஆம் பக்கம் வாய்ப்பு இருக்கு, 220ஆம் பக்கம் படிங்க. அதை பார்த்தீங்கன்னா அவரோட கண்டுபிடிப்பு வந்து பல கண்டுபிடிப்புகள், அது முக்கியமான 2 கண்டுபிடிப்பு. அதைத்தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். அதை நான் டெவலப் பண்ணி மின்சாரம் எடுக்கிற முறையை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மின்சாரம் தான் அடிப்படைன்னு இந்த விஞ்ஞானிகளுக்கு தெரியல. நம்ம உடம்புல மின்சாரம் இருக்கு, எல்லா இடத்துலயும் மின்சாரம் தான் இருக்கு, எல்லாம் அணுதான், எல்லாம் மின்சாரம். அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம எங்க வேணா குடியிருக்க முடியும். அதெல்லாம் பின்னாட வரணும். அதெல்லாம் கண்டுபிடிச்சி வரப்ப தண்ணியில சும்மா அதுக்குன்னு கண்டுபிடிச்ச ஒரு தகடு மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து செராமிக் மாதிரி, செங்கல் மாதிரி இருக்கும். பல வகையான மெட்டல் ஆக்சைடு, உலோக துகள்கள் ஆக்சிஜன்ல வந்து வேகடிக்கப்பட்ட ஆக்சிஜன்ல வேகட்டோம்னா அது ஆக்சைடா மாறிடும். இரும்பு தூள் இருக்குல்ல, அப்படியே பெயிண்ட் அடிப்பாங்க. சிகப்பா ஒரு ஆரஞ்சு கலர் இரும்புக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ரெட் ஆக்சைடு அயன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அது இரும்பை தூளாக்கிட்டோன்னா அது துருப்பிடிக்காது. அது ஒரு காந்த மாதிரி வேலை செய்யும். அந்த மாதிரி நம்ம உடம்புல எல்லாமே மெட்டல் கிடையாது. நம்ம உடம்பு ஒரு மெட்டல் ஆக்சைடு தான் இருக்கு. நம்ம எல்லாமே மெட்டல் வந்து மெட்டல் ஆக்சைடா மாறுது. அந்த காற்றோடு வினைபுரிந்து இரும்பை வந்து நீங்க வெளியே வச்சீங்கன்னா அப்படியே லேசா மேல சிகப்பா ஆரஞ்சா துருப்பிடிக்கும். இரும்பு துருப்பிடிச்சுன்னு சொல்றோம்ல, அது ஒண்ணும் இல்லை. அது வந்து காந்தத்தன்மையுடையதுன்னு அர்த்தம். அந்த இரும்பு ஆக்சிஜனோடு வினைபுரிந்து அயன் ஆக்சைடு, அந்த ஆக்சிஜனோட சேர்ந்து அயன் ஆக்சைடா மாறிடும். நைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்ந்து நைட்ரிக் ஆக்சைடு. அந்த ஆக்சிஜன் சேர்றனால ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஆக்சைடு தான். நம்ம உடம்பே ஆக்சைடு. அதனாலதான் இவ்வளவு சிறப்புத்தன்மை இருக்கு. எல்லாத்தையும் வெளியிருந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். நம்ம உடம்பு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான வேலையை வெளியிருந்து உறிஞ்சி தனக்கு என்னென்ன வேணுமோ வெளியிருந்து உறிஞ்சிக்குதுங்கிறதான் விஞ்ஞானமே. அது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வேலைகளை உடம்பு வெளியிருந்து உறிஞ்சிக்குது. தாவரம் எத்தனை வகையான செயல்பாடு செய்யுது, ஆச்சரியமா இருக்கு. அதே தாவரம் வந்து வெளியிருந்து சூரிய வெளிச்சத்தை உறிஞ்சிக்குதுங்கிறான். உறிஞ்சிட்டு என்னென்னமோ தயாரிக்குது.
ஒரு பக்கம் இலை தயாரிக்குது, ஒரு பக்கம் பூ தயாரிக்குது, ஒரு பக்கம் காய் தயாரிக்குது, ஒரு பக்கம் கனி தயாரிக்குது, ஒரு பக்கம் விதை தயாரிக்குது. அது எண்ணெய் இருக்குது, பருப்பு இருக்கு, சுவை இருக்கு, எத்தனை தயாரிக்குது. அதேதான் நம்ம உடம்பு. அப்ப இந்த ஒண்ணுதான், இந்த ஒண்ணை புரிஞ்சிட்டோம்னா இது உடம்பு இதெல்லாம் எப்பவோ அது இயற்கை வந்து தன்னுடைய குழந்தையை வந்து இப்படி எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு போகுது. அது என்ன பண்ணுதுன்னா விளையாட்டு பண்ணுது. இங்க இருந்துதான் நீ வருகிறாய் அப்படின்னு. அப்ப வளர்ச்சி அடிப்படையில தான் இதுதான் ஒழுக்கம்னு பேரு. அப்ப எப்படி வாழ வேணும் அப்படிங்கறது அடிப்படை. அப்ப எப்படி வாழணும்னு சித்தர்கள் தான் ஒழுக்கம். மேலை நாட்டுக்காரங்க ஒழுக்கம் கிடையாது. எதை வேணாலும் தின்னுக்க செத்துப்போ, அவ்வளவுதான். அப்ப எதை வேணாலும் தின்னுக்கோ செத்து போனா அப்புறம் வியாபாரம் தான். அப்ப நாம என்ன பண்றோம்? எதை வேணாலும் தின்னுக்குறோம், செத்து போயிடுறோம். எதை வேணாலும் தின்னுக்கோ, நோயை குணமாக்க முடியாது நான் சொல்றேன், அவங்ககிட்ட தான் போறோம். இவ்வளவு அறிவு பெற்ற நாம ஏன் வெள்ளைக்காரன்ட்ட போகணும்? நமக்கான வைத்தியம் இல்லையா? இந்த அறிவே யாருக்கு வேலை செய்யலையே? இவ்வளவு அறிவு பெற்ற நாம், இவ்வளவு இயற்கை பெற்ற நாம், நாம் ஏன் வெள்ளைக்காரன்ட்ட போகணும்? வெள்ளைக்காரன் நமக்கு வைத்தியம் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? வெள்ளைக்காரன் யாருன்னா நாம சொல்றது அவன் கேட்கலாம், அவன் சொல்றது அங்க அவன் தான் நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்றானே. எப்படி? சரி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இப்ப 4 நாள் 5 நாள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த லேசா இந்த இந்த கருப்பெல்லாம் போய் லேசா நேரமா இந்த நேரத்துல ரத்தம் அதிகமா அப்படியே தெரியும். காலெல்லாம் அப்படியே உடம்பெல்லாம் அந்த ரத்தம் மாறிட்டே வரும். கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. இந்த ரத்தம் மாறும் பொழுது இந்த உடம்புல இருக்கிற மூஞ்சியில காட்டி கொடுத்துரும், முகத்துல காட்டி கொடுக்கும், கை காலில் ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். குறிப்பா இந்த சக்கரை நோய் வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். குறுகுறுன்னு ஓடுறது நல்லா தெரியும். ஏன்னா சக்கரை நோய் வந்தவங்க எல்லாம் அடைச்சிடும் எல்லாமே. சரி. சக்கரை நோயின்னு வந்துட்டாவே உலகத்திலே மோசம். இப்ப தமிழ்நாட்டுல சக்கரை நோய் வேகமா பரவி போய் எங்கிட்ட நிறைய வரவங்க கூட சக்கரை, எங்கிட்ட வந்தவங்க கூட பாதி பேர் சக்கரை நோய் அடிக்குதான். காரணம் இந்த முத்தி போய் அழுகி போய் விரல் எடுத்தவங்களாம் வந்திருக்காங்க. என்கிட்ட விரல் எடுத்தவங்களாம் வந்திருக்கான். ஒரு விரல் போனதுதான், அது அடிக்கி போய் கழட்டு கீழே வந்துடும். அப்படியே ஊருக்கே நாரும். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வெள்ளைக்காரன் அந்த வைத்தியம் பண்ண முடியாது. அவங்ககிட்ட போய் சிக்கிட்டாங்க. அதான் வெள்ளைக்காரன்னு சொல்ல முடியாது. மருந்துங்கிற ஏமாண்ட போய் முதலீட்டு சிக்கிடுறாங்க. மருந்துங்கிற முதலீட்டு சிக்கிடுறாங்க. முதலீட்டு சிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இப்ப உங்களை அந்த அந்த புடியிலிருந்து உங்களை விலக்கி விட்டாச்சு, அவ்வளவுதான். இனி சுத்தப்படுத்துறதுதான் இருக்கு. இனி கொழுப்பு பூரா கரைச்சி எடுக்கணும். சடி கரைஞ்சு வந்துடும். தண்ணியெல்லாம் ஊத்தல் நீரெல்லாம் கரைஞ்சு போயிடும். கொழுப்பை கரைச்சி எடுக்கிறதுக்கு மாத கணக்கில் ஆகும். அந்த கரைச்சி எடுக்கிறப்ப உண்மையான எடை வந்துடும். அந்த உண்மையான எடை வந்துட்டு அப்புறம் அவ்வளவுதான். அப்ப நீங்க காற்றிலேயே உடம்பு வாழும், கவலையே பட தேவையில்லை. மழை ஜலம் கட்டுப்பாட்டுல இருக்கும். நீங்க விரும்பினா சாப்பிட்டா தான் மழை வரும், இல்லட்ட வராது. ஜீரநீருக்கு வேலை கொடுக்கலாம், வேலை கொடுக்காம போயிடலாம். ஜீரநீர் அமைதியா இருக்கிற வரைக்கும் எந்த நோயும் வராது. அது தானாவே போயிட்டே இருக்கும், முக்தி நிலை வரைக்கும் போகும். இதுதான் அப்படி எப்படி வாழ போறோங்கிறது அந்த 22வது பாடத்துல 152வது பாடம். இதை மட்டும் இந்த ஒரு 4 வரி படிச்சுட்டு இப்ப நம்ம 28 மணிக்கு பேசலாம். திருக்குறளில் சில முக்கிய பகுதிகள். 152வது பக்கம். 152. மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன வேற ஒண்ணும் இல்ல, உணவு ஒழுக்கத்தை பின்பற்றி இயற்கை சட்டத்தின்படி வாழ்றவன் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அப்ப எல்லா ஒழுக்கம் தானா வந்துடுது. ஒழுக்கம், பண்பு, நாகரிகம் இதெல்லாம் வரணும். கோபம், இந்த எல்லாமே இதுல இந்த அமைதி நோக்கி போகும். ஏன்னா நமக்கு இயற்கை சார்ந்து வாழ்றப்ப யாரு மேலேயும் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. யாரும் நமக்கு உதவி செய்யணும் அவசியம் இல்லை. நமக்கு இயற்கை தான் உதவி செய்யுது. இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற சிக்கல் எதுவுமே இருந்திருக்காது. ஒரு 200-300 ஆண்டுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற சிக்கல் 300 ஆண்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையே. உலக அமைதியா தானே இருந்திருக்கும். அப்பவே சித்தர்கள் வந்து பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் எல்லாம் எழுதி வச்சாங்க. அதெல்லாம் எதிர்காலத்துல எல்லாம் வரும், சீரழிஞ்சு போவாங்கிறதான் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிச்சு எழுதுனாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. சிற்பக்கலை கண்டுபிடிச்சாங்க, ஆயக்கலைகள் 64 கண்டுபிடிச்சாங்க, யோகா கலைகளை கண்டுபிடிச்சாங்க, அட்டாங்க யோகத்தை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 80 வகையான கலைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. எல்லாம் இப்ப அழிஞ்சு போச்சு. ஒன்னே ஒண்ணு இந்த யோக கலை மட்டும்தான் இருக்கு. இப்ப மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை வெங்கடேசன் செஞ்சார். இப்ப அடுத்து நான் வந்திருக்கேன். எதிர்காலத்துல இந்த மின்சாரம் தான் உலகத்தை ஆள போகுது. தண்ணியே எரிபொருளா வந்துடும். தண்ணீரே மின்சாரமா மாறிடும். ஒரு 10,000 ரூபாய் செலவுல 100 வருஷம் 10,000 ரூபாய் செலவுல 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம்னு அவ்வளவுதான்.
வீட்டுக்கு தேவை மின்சாரத்தை ஒரு 10 லிட்டர் தண்ணி 20 லிட்டர் தண்ணி கிணத்து தண்ணி ஊற்றினா போதுமானது. அந்த தண்ணி தானா பிரிச்சு 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 ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 12 யூனிட் மின்சாரம் கொடுக்கும். 1 மணி நேரத்துக்கு 500 வாட்ஸ் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நிரூபிச்சு வரும் பொழுது வந்துருக்கு. எத்தனையோ சோலார் கண்டுபிடிச்சிட்டாலும் அதே தான். சோலார் தகுடு, ஆனால் யாரும் போட முடியாது, செலவு அதிகம். அதை விட செலவு கம்மி தான் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம். அதெல்லாம் வரட்டும். இதெல்லாம் வெங்கடேசன் கண்டுபிடிச்சது தான். ஆக மின்சாரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம்னா எந்த வெப்பத்தையும் எந்த சூழலை வச்சு ஏற்ற இறக்கத்தை வச்சு மின்சாரங்கிறது எரிபொருள் வச்சு வரணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப தப்பா கணக்கு போட்டாங்க. பெட்ரோல் பயங்கர செலவு. இப்ப அதேதான் நம்ம உடம்புல என்னென்ன ஆக்சைடு இருக்கு, மெட்டல் ஆக்சைடு இருக்குது, மெட்டல் உலோக துகள்கள் நம்மகிட்ட பார்த்தா உலோக துகள் இருக்குது. இந்த தாவரத்துல என்னென்ன உலோகம் இருக்குதோ அதே உலகம் தான் உடம்புல இருக்கு. ஆச்சரியமா இருக்காது. அது மின்சாரம் தயாரிக்குது. நம்ம உடம்பு மின்சாரம் தயாரிக்குது. இதைத்தான் நாம என்ன பண்ண டெவலப் பண்றோம். இதெல்லாம் இந்த தெரியாம இந்த வெள்ளைக்காரன் தப்பு பண்ணி அவன் அந்த எரிபொருளை வச்சே திடப்பொருளை வச்சே தப்பு போயிட்டான். திடப்பொருள் எரிபொருள் நிலக்கரி வேணும், டீசல் வேணும், பெட்ரோல் வேணும், இப்படி தப்பு கணக்கு போட்டு உலகத்தவே நாசம் பண்ணிட்டான். காரணம் அந்த நுகர்வு வெறி அவனுக்கு பயங்கரமா ஓடணும், வரணும், ஆடணும், பாடணுங்கிறதுக்காக இந்த அவசரத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்டது பூரா நிரந்தரம் நினைச்சிட்டான். இப்பதான் தெரியுது உலகமே அந்த பெட்ரோலுக்கு தான் சண்டை போடுது. ஆனா அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப மின்சாரத்தை எப்படி வேணா எடுக்கலாம். இப்ப எரிபொருள் இல்லாம சூரியன்ல மின்சாரம் எடுக்கிறாங்க, அதே மாதிரிதான். சரி, வையத்து வாழ்வாங்கு வாழ்வோன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்தல் எப்படி? அது எப்படி வாழ்றது? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் பற்று. அப்ப எப்படி வாழணும்னா தவம் செய்து வாழணும். அது என்ன தவம்? தவம் செய்வது எப்படி? திருப்பி உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றை தவத்திற்கு உற்றே என்று சொன்னால் பிறவியிலே ஏற்பட்ட பசி துன்பத்தை போக்குதல், பசி துன்பத்தை அமைதிப்படுத்துதல், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதது. அதாவது எந்த உயிர்னு தனக்கும் பிறருக்கு எந்த உயிர், இந்த பசி துன்பத்துக்காக எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது, நீயும் சாகக்கூடாது. அப்ப ஜீரநீர் நிறுத்தி பழகிட்டா அதைத்தான் அங்க வள்ளுவர் வர்றாரு. அதனாலதான் திருவள்ளுவர் இந்த ஜீரண நீருங்கிறது நமக்கு நகம் மாதிரி தேவையற்றது, முடி மாதிரி அதிகமான முடி நமக்கு தேவையில்லை. அங்க ஒட்டுக்குடல் மாதிரி, ஒட்டுக்குடல் வெட்டி எடுத்தானே சாகிறது இல்லை. இறப்பையே இல்லாமையே உயிர் வாழ முடியணும். இறப்பை என்பது ஒரு குழாய். அதனாலதான் இறப்பை வெட்டி எடுத்துற, குடல் புண்ணு வெட்டி எடுத்துருவாங்க. இறப்பையே முழுவே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவனை சாறு மட்டும் கொஞ்சோன்னு குடிக்க சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல அவன் என்ன ஆசைப்பட்டு சாப்பிட முடியும், சாப்பிட்டானா செத்துருவான். ஏன்னா அந்த உள்ள ஒரு குழாய் மட்டும் வச்சிருவாங்க. அதாவது உணவு குழாயும் சிறு குடலை இணைச்சிருவாங்க. என்ன நினைச்சாலும் சாப்பிட முடியாது. கிலோ கணக்கில் தின்னா அப்பவே இறந்துருவான். டியூப் கிழிச்சிரு, செயற்கை டியூப், அவ்வளவுதான், செத்தான் அவன். நிறைய பேர் சைடு எஃபெக்ட் செத்து போயிருக்காங்க. இறப்பை எடுத்துட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த இறப்பை எடுப்பாங்க, ஆனா உடல்ல இருக்கிற விஷம் வெளியே போகாது. இறப்பை முறையாக விஷம் வெளியே போயிருக்கணும். அந்த விஷம் போகாதனால அப்ப தப்பிச்சுக்குவான். ஆனால் ஏற்கனவே தின்ன விஷம் கொழுப்பா இருக்கும் பாருங்க, அதை ஏசிட்டா மாதிரி ஆளை உருக்கி அவனை கொண்டே போடும். இது வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. அவ்வளவுதான். நிறைய பேர் குடல் புற்றுநோய் வந்துன்னு வச்சுங்க, குடல்ல இறப்பையில புற்றுநோய் வந்துட்டா உடனே வெட்டிடுவாங்க. இறப்பை முழுசா கற்பப்பை எடுக்கிற மாதிரி அந்த பைய அப்படியே வெட்டி எடுத்துருவாங்க. வெட்டி எடுத்துட்டு இந்த உணவு குழாயும் சிறுகுடல் இருக்குல்ல, சிறுகுடல் ரெண்டு சேர்த்துருவாங்க. சிறுகுடல், வணக்கம். சிறுகுடல் எவ்வளவு இருக்கும்? இத்தச்சோடு தான் இருக்கும். அந்த சிறுகுடல் அளவுக்கு தான் நீ உணவு போடணும். இவன் அந்த பழைய உணவு இருக்கு பாருங்க, அதை ஏசிட்டா மாதிரி ஆளை உருக்கிட்டே வரும். எழும்படி கோர முஜிமா மாறிடும். இப்ப நம்மது பாத்தீங்கன்னா கரெக்டா கரைச்சி அது ஒரு அறிவுடலா மாறிடும், ஆரோக்குடலா மாறிடும், மன திருப்தியா மாறிடும். ஆனால் அந்த செயற்கையா இறப்பை நீக்கப்பட்டவங்களுக்கு அது ஒண்ணுமே கொடுமை. அந்த 10 நாள்ல 5 நாள் 6 மாசம் தப்பிச்சுக்குவோம். ஆனால் பழைய கொழுப்பு வெளியே போகாம ஏசிட்டா மாறி அரிச்சு அப்படியே சித்திரது பண்ணி எலும்புதோலா மாதிரி அப்படியே செத்து போயிடும். கொடூரமா இருக்கு, ரொம்ப ஆபத்து. இறப்பை எடுத்துட்டு அவன் இறப்பை எடுத்தவன் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ரெண்டாவது அங்கங்க திடீர்னு அந்த இறப்பை திடீர்னு வெட்டி எடுத்த உடனே உணவு உள்ள போகாது. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்கங்க கொழுப்பா இருக்கு, திடீர்னு கரைஞ்ச வவ்வால் மாதிரி தோல் தூங்க ஆரம்பிச்சிரு. இப்படி அங்கங்க தோல் அந்த திரை துணி தொங்குற மாதிரி தூங்க ஆரம்பிக்கும்.
நம்மளை பார்த்தா பூசண மாதிரி ஆயிரும். அப்படியே அப்படி பலூன் சுருங்குற மாதிரி. கலந்த தசையெல்லாம் இறுகிக்குங்க. இறுகி அழகா ஷேப்பா பொம்மை மாதிரி ஆயிரும். அழகா சின்னதா மாதிரி. இதுதான் இயற்கை முறை. இது தெரியாம இறப்பை இறப்பை எடுத்தாங்கன்னா பழனிவேல் கொஞ்சம் உங்களது இது ஆஃப் பண்ணிக்கணும். சத்தம் வருது. சரிங்க. ஆமா. ரைட். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இப்ப இறப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அப்படியே பேசினா அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இப்ப அப்படியே இவர்கிட்ட நான் பேசினேன். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு. தவம் எப்படி செய்வது? உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றைய தவத்திற்கு உற்றநோய் என்பது என்ன? பசியை வெல்வது உற்றநோய். அப்ப பசி எப்படி வெல்லுவீங்க? மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்திய அற்றது போட்டு. மருந்து வேண்டாம். மருந்து போட்டா சீர்நீர் சுரந்துரும். நேற்று சொன்னீங்க பாருங்க, ஐயோ ஜீர்நீர் சுரக்குமையா, காய் சாப்பிட்டேன்னா கீரை சாப்பிட்டேன்னா ஜீர்நீர் சுரக்கும். அதேதான். அப்ப சுத்தப்படுத்துற வரைக்கும் ஜீர்நீர் சுரக்கணும். இப்ப நம்ம சுத்தப்படுத்துறோம் இல்லையா? இப்ப சுத்தப்படுத்துறதுக்கு அது சுரந்து நல்லது பண்ணி விட்டுரும். அது வேற. அது செரித்து நல்ல அதுக்கு தான் வேக அடிச்சு நல்லா வேக வச்சுட்டோம்னா, இப்ப எதுக்கு வேக வச்சு காய்கறி சாப்பிடணும் தெரியுங்களா? ஜீரணீருக்கு வேலையை குறைக்கிறதுக்கு. என்னது? சரி சரிங்க. வேலை குறைக்கிறதுக்கு. ஜீரணீருக்கு வேலையை குறைக்கிறது நன்கு வேக வைத்த, அதான் சொல்லுவார் குக்குடு வெஜிடபிள்னு சொல்லுவார். நன்கு வேக வைத்த காய்கறி சாப்பிடும் பொழுது அங்க ஜீரணீருக்கு வேலையில கடையங்கள் ஜீரணீர் 70% வேலை இல்லை. அது ஃபைபர் நிறைய நார்ச்சத்து இருக்குன்னா நல்லா வலிச்சுட்டு அப்படியே மரத்தின் வழியாக வெளியே போயிடும். சரி. அற்புதமா இது கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து குக்குடு வெஜிடபிள் எழுதுவார். நன்கு வணக்கப்பட்ட நன்கு வேக அடிக்கப்பட்ட. அதனாலதான் வந்து சிலர் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த புற்றுநோய் சக்கரை நோய் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, நானே 3 நாளைக்கு ஒருக்க வைத்தியம் பார்த்திருக்கேன். நான் சொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புற்றுநோய்க்கு வைத்தியம் பார்த்திருக்கேன். அப்புறம் கால் அழுகி போய் இருக்கணும் வைத்தியம் பார்த்திருக்கேன். கால் அழுகி போய் கலண்டு போகுது. கலண்டு போற நேரத்துல வைத்தியம் பார்த்திருக்கேன். அவனுக்குலாம் என்ன பண்ணுவேன்னா 72 கிட்டே இருப்பேன். ஏன்னா அவனுக்கு வயிறெல்லாம் கெட்டு போய் எதுவும் மழை போகாம எதுவுமே இருக்காம இவங்க செயற்கையே திணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது உள்ள செரிமானம் அப்படியே நின்று இருக்கு. இங்கேயும் போகாம அங்கேயும் போகாம அவனுக்கு 3 நாள் அந்த தண்ணியை மட்டும் மருந்து மாதிரி கொடுத்துட்டே இருப்பேன். 300 ml அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன். ஒண்ணுக்கும் போகாது ஒண்ணும் போகாது. 2வது நாள் தான் ஒண்ணுக்கு போகும். பசியும் இருக்காது ஒண்ணுமே இருக்காது. இந்த 2 நாள் அவன் கொடுக்கறப்ப 2வது நாள் வலுன்னு விளக்கண்ண மாதிரி சிறுநீர் போகும். லொலன்னு ஏதோ நாற்றத்தோட கொலாண்டு நொறையா வரும். அப்படியே அப்பவே தெரிஞ்சு சொர்ன்னு போகும். சேர்ந்து இருக்கிறதெல்லாம் சேர்ந்து வெளியே வரும். ஆச்சரியமா இருக்கும். உடச்சி விட்டுரும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து 72 மணி நேரம் பார்ப்பேன். அது வரை கொடுக்கும். உடனே என்ன பண்ணுவேன்? பீட்ரூட்டை எடுத்து பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பட்டை கிராம்பு மசால் எல்லாம் போட்டு அரைச்சி கும்முன்னு அப்படியே பிரியாணி இந்த கறி வறுக்கிற மாதிரி வறுத்து விட்டு நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து நல்லா கமன்னு மணக்கும். மணக்கிறப்ப இந்த அரைச்சி பீட்ரூட் தூக்கி உள்ள வந்தோன்னா கும்முன்னு மணக்கும். அது கூட மீல் மேக்கரை போட்டு உப்பு காரத்துக்கு போட்டு நல்ல நிறைய வயிறு நேக்கிறதுல 1/2 கிலோ பீட்ரூட் இருக்கும். பூண்டு வெங்காயம் தக்காளி அது ஒரு 100 கிராம் இருக்கும். பூண்டு வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் இந்த கோழி பிரியாணிக்கு கோழிக்கு அரிசி ஊத்துற மாதிரி அரைச்சி வச்சு அது கும்முன்னு மணக்கும். அப்ப அந்த மணக்கிறப்ப அந்த மனமே அவனுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. உடனே பக்கத்தால வச்சு சாப்பிட்றமே நல்லா இருக்கு, நல்லா ருசியா இருக்குது. அப்ப உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலா போட்டு விட்டுருவேன். ஏன்னா செத்து போய் கிடக்குது இல்லையா? ஊறுகாய் வச்சிருவேன். ஊறுகாய் அப்பளம் கிப்பளம் என்ன வடை கூட வச்சிருவேன். எல்லாம் வச்சிருவேன். அதை பார்த்தாவே அவனுக்கு மயக்க மாதிரி. அப்பளம் வைக்க சொல்ல வடவை ஒரு மெதுவடை எல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல. ஒரு மெதுவடை ஒரு பஜ்ஜி இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு திருப்தி ஆயிரு. உடனே இதெல்லாம் ஏமாத்துற வேலை. என்னங்க இதுல குடியா அப்படின்பையோ 3 நாள குடுறா அப்படி உடனே வாங்கிட்டு ஒரு பஜ்ஜி எல்லாம் எழுதும்போது ஒரு பஜ்ஜி ஒரு வடை ஒரு போண்டா ஒரு 50 கிராம் மிச்சர் இல்ல எதுக்குயா எல்லாம் வாங்கிட்டு வையா அப்ப நானு இதெல்லாம் சாப்பிட கொடுக்கணுங்க அப்படியா அப்படிம்பேன். அவன் பார்த்து எல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இது பூரா கஞ்சி பதில குடிக்க சொல்லிடுறேன். நல்லா சாப்பிட ருசியா ஃபுல்லா சாப்பிடுவான். பார்த்ததுல பாதி எல்லாம் மிச்சமாயிருக்கு. ஏற்கனவே காஞ்சி போயிருக்குதா மீறி போனா அவன் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்புறம் அவ்வளவுதான் மறுபடியும் போடு. இப்படி பண்ணி நான் குணமாக்கி இருக்கேன். சரியா? ஏதோ